வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி வழக்கமாக நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து வாரம் பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே இந்த வாரமும் முதல்ல கமாடிட்டிஸில் கோல்டுலேருந்து ஆரம்பித்து பார்த்துடலாம். கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 9:30 மணி அளவில் $3085 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இதுதான் உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் இந்த உச்சத்தில் தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. $3086 தான் இதுக்கு முந்தின லெவலாக இருக்குது. கிட்டத்தட்ட அதுக்கிட்டே நெருங்கி தான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. $3045 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை நம்ம இந்த வாரம் கடந்து இன்றைக்கி, அது குறிப்பாக வெள்ளிக்கிழமை அதற்கு அடுத்த கேண்டில் தாண்டி போயிருக்கு. நேற்று தாண்டி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி அதையும் தாண்டி மேலே போயிருக்கு. இதனுடைய அடுத்த கட்டத்தை இது நகர்ந்துருக்கிறதுனால $3205 அப்படிங்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி இதனுடைய நகர்வு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோணலை கொடுக்கக்கூடிய அளவில் இதனுடைய மூமெண்ட் இருந்துகிட்ருக்கு. ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இதனுடைய அடுத்த கட்டத்தை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துட்டு வரணும். வேகமான ஏற்றம் எப்போவுமே கொஞ்சம் ஆபத்தை கொடுக்கக்கூடியதாக கூட மாறலாம். அதனால் எப்போவும் நம்ம உஷாராக இருந்துக்கிட்டே இருக்கணும். மேலேயே போய்கிட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. பங்குச்சந்தையிலும் அப்படி தான் ஒரு நிலவரம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு இறக்கம் வந்த உடனேயே மக்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அதனால் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறது, தங்கத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அடுத்து சில்வர் பார்ப்போமா. சில்வர் 34.15 அப்படிங்கிற லெவலில் இப்போ ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட $34 மேலே இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த லெவலை நம்ம பார்க்குறோம். இதையும் கடக்கும்போது நமக்கு 3590 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நகர்வுகளை சில்வர் கொண்டு போய்கிட்டு இருக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. பார்க்கலாம், வரக்கூடிய வாரம் அந்த 3590 தொடர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தருதா இந்த பர்டிகுலர் சில்வர் அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாமா. க்ரூட் ஆயில் $69 ட்ரேட் ஆகுது. கொஞ்சம் ஒரு சின்ன முன்னேற்றத்தோடு போயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த வாரம் $70 நெருங்கி தொட்டிருக்காங்க. இருந்தாலும் இப்போ $69 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பெரிய மாற்றம் சொல்ல முடியாது. இந்த 65லேருந்து சின்ன ஒரு ஏற்றத்தை கொடுத்து கொண்டு போயிருக்காங்க. 72 தாண்டாத வரைக்கும் க்ரூட் ஆயிலில் பெரிய ஏற்றமானது நமக்கு இல்லை அப்படிங்கிறது தான். தொடர்ந்து அதே பள்ளத்தில் தான் இன்னமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சிச்சுவேஷன் இருந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் தொடர்ந்து அடுத்த வாரம் என்ன செய்யுது அப்படின்ட்டு. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பார்க்கலாமா. நிஃப்டி 23,519 க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. இந்த வாரம் 23,360க்கு மேலே ஒரு க்ளோசிங்கை கொடுத்துருக்காங்க. நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த லெவலுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு பிப்ரவரி மாதம் நமக்கு இந்த லெவலில் இருந்து தான் வேகமாக சரிந்து மார்ச் மாதம் முழுக்க இறங்கி நம்ம கீழே வந்தது. கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு அப்படியே வந்துட்டாங்க. இப்போ இது ஒரு டாப் பிளேஸில் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் வைக்காமல் அதுக்கு மேலே போயிருந்தாலும் கூட அதற்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் உஷாராகவே பார்க்கணும். அந்த லெவலை தாண்டலை, 23,750 தாண்ட முடியல அப்படின்னா கொஞ்சம் உஷாராகவே இருக்கிறது நல்லது. இதுதான் இந்த லெவலில் தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதை தாண்ட முடியல அப்படின்னா மறுபடியும் கீழே வருவதற்கான சந்தர்ப்பத்தை நிஃப்டி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். 24,000க்கு மேலே போகும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரியான ஒரு டாப் பிளேஸுக்கு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுறது. எந்த ஒரு செக்மெண்ட்டாக இருந்தாலும் அதாவது இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, கேஷில் நம்ம ஸ்டாக்கில் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு டாப் பிளேஸுக்கு வரும்போது அந்த இடத்துல தடைப்பட்டு நிற்கிதுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கிறது நல்லது. அடுத்து செக்டார்களை பார்க்கலாமா. பேங்க் நிஃப்டி 51,564 க்ளோசிங். 51,850 அப்படிங்கிறது தான் நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸு. ஆல்மோஸ்ட் இந்த வாரம் அதை கடந்து ஒரு க்ளோசிங் கொடுக்க முடியாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, இன்னைக்கு இந்த 3 நாட்களுமே அதை நெருங்கி சென்றிருந்தாலும் அதை தாண்டி செல்வதற்கான ஒரு வழியை கொடுக்காம நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் ஒரு இண்டிகேஷனில் இப்போ நம்ம நிஃப்டியை பார்க்கும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷன் தெரிஞ்சுது. இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் கரெக்டாக பேங்க் நிஃப்டி நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு சின்ன சிக்னலாக நமக்கு தெரியுது. ஸோ உஷாராகவே இருங்க. இந்த லெவல்களை கடந்து செல்லலை அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இந்த இடத்துல ஒருவேளை நம்ம கீழே இந்த 47,000 48,000 இருக்கும்போது ஏதாவது பேங்க் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு ஆதாயத்தை பதிவு செய்து கொண்டு கீழே மறுபடியும் வரும்போது வாங்கிறதுக்கான ஒரு தயார் நிலையை ஏற்படுத்திக்கூடிய ஒரு இடமா இதை இருக்கலாம். ஒரு வேளை இதை கடந்து செல்லும்போது மேலும் இது 54,360 வரைக்கும் தாண்டி போகலாம். ஸோ இது ஒரு இண்டிகேஷன். இந்த இடத்துல அது சரியாக வேலை செய்யலை அப்படின்னா மேலேயும் போகும்.
அதனால் கேர்ஃபுல்லாக அடுத்து வரக்கூடிய வாரத்தில் கீழே நமக்கு இந்த வாரத்தினுடைய மேக்ஸிமம் லோ 51,000க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டார் பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி 25,074 அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு. 24,850க்கு மேலே அதனுடைய க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 26,200 அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த 24,850க்கு மேலே இந்த க்ளோசிங் வந்ததுனால 26,200 அப்படிங்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு நெருங்கி இருந்துகிட்டு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த வாரம் பூராவுமே அந்த 24,850 நெருக்கத்தில் தான் இருந்திருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி மேலே செல்லும்போது அந்த 26,200 நோக்கி அதனுடைய பயணம் இருக்கும். வாய்ப்பு தரலை 24,850 கீழே வருதுன்னா உஷாராகிறது நல்லது. அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி 36,886 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நமக்கு 35,400 ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்குது. இன்னும் 38,840 கடக்கலை. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி சென்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அடுத்த வாரம் இதை தொடர்ந்து தாண்டி மேலே செல்கிறதுக்கு வாய்ப்பு எடுக்குதா அப்படின்றத காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி பார்மா 21,137 க்ளோசிங். 21,240 கீழே மறுபடியும் கீழே வந்துடுச்சு. 21,950 நெருங்கி சென்றிருந்தாலும் அதனுடைய வேகம் அங்கே நிறுத்தப்பட்டு அங்கேருந்து கீழே கரைஞ்சி 21,240 கீழே இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த 21,950க்கு முன்னாடியே ஏற்கனவே நமக்கு வந்து நிஃப்டியில் இருந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டாகி அந்த இடத்துலேருந்து தான் வேகமாக கீழே இறங்கியிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் மேலே போகாமல் அதுக்கு முன்னாடியே ரெசிஸ்டாகி திரும்புறதுனால கொஞ்சம் பார்த்து ஒரு வேளை சந்தர்ப்பம் கொடுக்கலன்னா மறுபடியும் கீழே வருவதற்கான வாய்ப்பு கொடுத்துரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி எஃப்எம்சிஜி 53,589 க்ளோசிங். 54,200 கிட்ட வரைக்கும் சென்றுட்டாங்க. 54,150 இன்றைக்கி மேக்ஸிமம் டாப்பு. அங்கேருந்து கீழே வந்து இந்த க்ளோசிங்கை கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு ரெசிஸ்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பர்டிகுலராக கீழே வந்து 52,550 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸை தாண்டி இந்த வாரம் பூரா அதனுடைய க்ளோசிங் இருந்திருக்கு. இப்போ அது முக்கியமான சப்போர்ட்டாக மாறி இருக்குது. ஸோ இந்த 2 லெவல்லேருந்து எந்த பக்கம் அடுத்த வாரம் திரும்புதுன்றதை காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 21,295 க்ளோசிங். 21,375 கீழே இந்த வாரம் கொண்டாந்துட்டாங்க. 22,200க்கு நெருக்கத்துக்கு சென்றிருந்தாலும் 22,000க்கு மேலே ஒரு க்ளோசிங்கை இந்த வாரம் கொடுக்க முடியல. ஸோ மீண்டும் கீழே இறங்கி வந்து 21,375 கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. இதுவும் வந்து ஒரு டாப்பில் தடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்ட மாதிரி வேகமாக திரும்பி இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இந்த இடத்துல இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கேர்ஃபுல்லாகவே இருங்க. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி ரியாலிட்டி 860க்கு மேலே இந்த வாரம் கொண்டு போய் நிறுத்தணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணியும் அது போகலை. 5 நாளும் அந்த லெவலுக்கு மேலேயும் கீழேயுமா சுற்றி இருக்குது. 851 தான் இந்த வாரம் க்ளோசிங். ஸோ 860க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கலன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ரியாலிட்டி செக்டார்லேயும் ஒருவேளை இந்த இடத்துக்கு கீழே வரும்போது 820, 785 முக்கியமான சப்போர்ட்ஸாக இருக்கும். மேலே 925 ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கு. அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் 9,092 க்ளோசிங். 8,950க்கு மேலே போன வாரமே க்ளோசிங் வச்சாங்க. இந்த வாரமும் அதற்கு மேலே தான் இருந்திருக்கு. கொஞ்சம் சற்றே மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்களே ஒழிய ஒரு பெரிய ஏற்றம்ங்கிறது இல்லை. இந்த வாரம் ஒரு காமனாக அந்த லெவலுக்குள்ளேயே தான் மேக்ஸிமம் போயிருக்காங்க. ஸோ அடுத்து 9,805 நோக்கி அதனுடைய பயணம் மிக ஸ்லோவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொடருதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். 8,950 அப்படிங்கிறது முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறத மனதில் வைத்துங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 10,549 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பாருங்கள் அந்த 10,700 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேலே இந்த வாரம் க்ளோசிங் கொடுக்கல. அதுதான் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அந்த லெவல்லே வந்து முட்டி நின்றுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ 10,240 அப்படிங்கிறது கீழே ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த 2 லெவலுக்குள்ளே அடுத்த வாரம் இதனுடைய ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் எந்த பக்கம் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் இந்த வாரம் ஒரு ஏற்ற இறக்கத்தோடவே சேர்ந்து கலந்து 23,360க்கு மேலே நிறுத்தப்பட்டிருந்தாலும் 24,000 தாண்டி இதனால் ஸ்ட்ராங் போக முடியல அப்படிங்கிறது தான் இந்த வார சூழ்நிலை. ஒரு வேளை 24,000 கடந்து இதனுடைய க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் மூவ்ஸ் வரலாம். அப்படி கொடுக்காம அடுத்து வரக்கூடிய வாரங்களில் 23,360 கீழே கட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே உங்களுடைய பொசிஷன்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தில் எனக்கு தோன்றதை சொல்கிறேன். ஸோ வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை தருதுன்றதை
மார்க்கெட்டில் காத்திருந்து பார்ப்போம். இந்த வாரம் வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் உங்களோட பகிர்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.